வேத பாட நேரத்திற்கு வரவேற்கிறோம். யாராவது இன்று எங்களோடு முதல் முறையாக கலந்து கொண்டிருந்தால் உங்களுக்கும் ஒரு விசேஷித்த வரவேற்பு. சங்கீதம் 108 கடந்த வாரத்தில் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். பகுதி 1. கடந்த வாரத்தில் நாங்கள் அதிகாலையில் எழும்பி செயல்பட்ட 10 நபர்களை குறித்து படித்தோம். தாவீது உள்ளடங்கிய இன்னும் 9 நபர்களை குறித்து படித்தோம். அதிலிருந்து எவ்வளவோ பாடங்களை கற்றுக்கொண்டோம். அதே போல் ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட உறுதியாயிருக்கிற இருதயம் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன, அதையும் போன வாரத்தில் பார்த்தோம். தேவ மகிமையை குறித்து 5 காரியங்களை கற்றுக்கொண்டோம். தேவ ஆதிக்கம் 5 இடங்கள், தேவ மக்களுக்கு சொந்தமான 5 இடங்கள், 3 எதிரிகளின் நிலப்பரப்பு. இவையெல்லாம் ஆண்டவருடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்றது என்று பார்த்து ஒவ்வொரு இடத்தை குறித்தும் நாங்கள் உங்களுக்கு எவ்வளவோ காரியங்களை எடுத்து சொன்னோம். இன்று நாங்கள் படிக்க போகும் பகுதி தேவ ஜனம். சங்கீதம் 108 தேவ ஜனம் என்று சொன்னால் யார்? 1ஆம் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும் தேவ ஜனம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவ ஜனத்தை குறித்து கிட்டத்தட்ட 6 சத்தியங்களை நாங்கள் இந்த சங்கீதத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, தேவனால் மிகவும் நேசிக்கப்பட்டவர்கள். தேவ ஜனம் என்று சொன்னால் யார்? தேவனால் மிகவும் நேசிக்கப்பட்டவர்கள். 1ஆம் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும் உமது பிரியர் என அழைக்கப்படுகிறார்கள் தேவ ஜனம். இதை நாங்கள் இன்னும் 2 வேத பகுதிகளில் பார்த்தால், உபாகமம் 33 பென்யமீனை குறித்து. என்னுடைய பேருக்கு ஒரு விசேஷித்த தன்மை இருக்கின்றது. அதனால் தான் சிவப்பில் நாங்கள் அதை போட்டிருக்கிறோம் உச்சரிப்பதற்காக. பென்யமீனை குறித்து என்ன சொல்லப்பட்டுள்ளது? ஆண்டவரால் கர்த்தருக்கு பிரியமானவன். தேவ ஜனம் என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமான ஜனம். இங்கே பென்யமீன் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து காண்பிக்கப்படுகிறார். மாத்திரமல்ல, அதே வசனத்தில் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். தேவனோடு சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இந்த ஒரு வசனத்தை வைத்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு பென்யமீன் என்ற பெயரை எந்த சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கலாம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள 4 காரியங்களை மையமாக வைத்து. அதனால் தான் நான் என்னுடைய பெற்றோரால் எனக்கு கொடுக்கப்பட்ட பெயரை குறித்து நான் பெருமை பாராட்டுகிறேன். உபாகமம் 33:12. ஆனால் எங்கள் கவனத்துக்கு முக்கியமானது தேவனால் நேசிக்கப்பட்டவன், கர்த்தருக்கு பிரியமானவன். எரேமியா 11 ஒரு துக்கமான காரியம் சொல்லப்பட்டுள்ளது தேவ ஜனத்தை குறித்து. துர்சனரோடு மகா தீவினை செய்யும் போது என் பிரியமானவளுக்கு என் வீட்டில் என்ன இருக்கிறது? அங்கே தேவன் தம்முடைய ஜனத்தை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக ஒரு சில காரியங்களை எடுத்து சொல்ல போகிறார் தீர்க்கதரிசி மூலமாக. ஆனால் அங்கேயும் தேவ ஜனம் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுக்கு பிரியமற்ற சில காரியங்களை செய்து கொண்டு வருகிறபடியால் தேவன் அவர்களை தண்டிக்கிறார், கண்டனம் தெரிவிக்கிறார். ஆனால் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்பதை தேவன் அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். எனக்கு பிரியமானவர்கள் இப்படி நடக்க முடியுமா? எனக்கு விரோதமாக தீமை செய்ய முடியுமா? தவறான உறவுகளோடு ஐக்கியம் வைக்க முடியுமா என்றெல்லாம் ஆண்டவர் குற்றம் சாட்டுகிறார். எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பெயரின்படி பொறுப்புள்ள முறையில் நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொன்னால்
அந்த மாபெரும் சிலாக்கியத்தின்படி நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால், இது புதிய ஏற்பாட்டிலும் எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள ஒரு சத்தியம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் பவுல் கூறுகிறார், தேவனுக்கு பிரியமான சகோதரரே. சோ அது எங்களுக்கு மிகவும் பொருத்தமானது. நாங்கள் எல்லாரும் தேவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகள். வெளிப்படுத்தல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, ஆண்டவர் எங்களை மிகவும் நேசித்தபடியால் என்ன செய்தார்? தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கலர நம்மை கழுவி, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். தேவனால் நாங்கள் மிகவும் நேசிக்கப்பட்டபடியால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எங்களை பரிசுத்தப்படுத்தி துப்புரவாக்கி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக செயல்பட வேண்டும். சோ இதெல்லாம் சிலாக்கியம், பொறுப்பு என்ற 2 வார்த்தைகள் ஒன்றிணைந்து செயல்படும் வசனங்கள். சிலாக்கியம் என்ன? நாங்கள் தேவனால் நேசிக்கப்பட்ட மக்கள். சிலாக்கியம் என்ன? இயேசுவின் இரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட்ட மக்கள். பொறுப்பென்ன? நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக செயல்பட வேண்டும். சோ இது புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 வசனங்கள். தேவஜனம் யார்? தேவனால் மிகவும் நேசிக்கப்பட்ட மக்கள். 2வது அறிகுறி, தேவஜனம் என்று சொன்னால் 2ஆம் அறிகுறி, சங்கீதம் 108 6ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. தேவனை நோக்கி ஜெபிப்பவர்கள். தேவஜனம் தேவனை நோக்கி ஜெபிப்பார்கள். எங்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு தமிழ் பாட்டு, ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் எங்களுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி செயல்படுவார். அந்த வாக்கியத்தை நீங்கள் கவனமாக குறித்து கொள்ள வேண்டும். நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். தேவன் எங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறார். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி தான் அவர் பதில் கொடுப்பார், செயல்படுவார். அதை மறந்துவிடக் கூடாது. சோ இங்கே ஒரு அருமையான ஜெபம் செய்யப்பட்டுள்ளது. இந்த 12ஆம் வசனத்தில், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். எவ்வளவு சுருக்கமான ஜெபம், ஆனால் எவ்வளவு வல்லமையுள்ள ஜெபம். இந்த ஜெபத்தை நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எவ்வளவோ முறை நான் செய்திருக்கிறேன். என்னால் ஜெபிக்க முடியாத நேரங்களில் நான் இந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறேன். சோ இந்த ஜெபத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்க விருப்பப்படுகிறேன். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். யாரும் இந்த ஜெபத்தை செய்யலாம். ஒரு குழந்தை கூட இந்த ஜெபத்தை செய்யலாம். ஒரு வாலிபன் இந்த ஜெபத்தை செய்யலாம். முதியோர் இந்த ஜெபத்தை செய்யலாம். எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இக்கட்டுகள் நிச்சயமாக வரும். அந்த நேரத்தில் ஜெபத்தின் மூலமாக நாங்கள் எங்கள் ஆண்டவரின் உதவியை தேடலாம். உதவி செய்ய காத்திருக்கும் தேவன் எங்கள் தேவன். சங்கீதம் 18 சங்கீதக்காரன் இவ்விதமாக கூறுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இது எங்கள் எல்லாருக்கும் ஒரு மிக உற்சாகத்தை கொடுக்க வேண்டிய வசனம். சில சமயங்களில் நாங்கள் நினைக்கிறோம், ஜெபித்து தான் என்ன பிரயோஜனம்? நான் கூட அந்த சோதனைக்கு ஒரு சில சமயங்களில் வந்திருக்கிறேன். ஜெபித்து தான் என்ன பிரயோஜனம்? What's the point praying? ஜெபித்து என்னதான் நடந்திருக்கு? நிலைமை இன்னும் மோசமா தானே இருக்கு என்று நாங்கள் மிகவும் அதைரியப்படுகிறோம். பிசாசும் வந்து அந்த அதைரியப்படுதலை ஊக்குவிக்கிறான்.
நீ இவ்வளவு ஜெபித்திருக்கிறா, என்னதான் நடந்திருக்கு, நீ எவ்வளவு நேரத்தை வீணாக்கி இருக்கிறா. ஆனால் நாங்கள் எங்களுடைய உணர்ச்சிகளுக்கும் பிசாசின் குரலுக்கும் செவி கொடுக்க கூடாது. ஒவ்வொரு முறையும் தேவ ஜனமாகிய நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது இந்த சங்கீதம் 18:6 எவ்வளவு உண்மையாக இருக்கின்றது. அவர் தம்முடைய ஆலயத்தில் இருந்து எங்கள் குரல் சத்தத்தை கேட்கிறார். எங்கள் கூப்பிடுதல் அவருடைய சந்நிதியில் சென்று அவர் செவிகளில் ஏறிற்று அவர் செயல்படுவார். அவருடைய நேரத்தில் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய முறைமையின்படி அவர் செயல்படுவார். அதற்காக நாங்கள் ஆவலோடு காத்திருக்க வேண்டும், எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். நான் இன்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், தொடர்ந்து ஜெபியுங்கள். எவ்வளவு தான் நிலைமை மோசமாக இருந்தாலும், எவ்வளவு தான் உங்களுடைய இருட்டில் வெளிச்சம் இன்னும் வராவிட்டாலும், இந்த தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டே இருங்கள். உங்கள் ஜெபங்களை ஆண்டவர் அங்கீகரிப்பார். உங்கள் ஜெபங்களுக்கு ஏற்ற பதிலை ஆண்டவர் கொடுப்பார். தேவ ஜனத்தின் 2ஆம் அடையாளம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் மக்கள். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அதில் இன்னும் 2 வசனங்களை பார்ப்போம். சங்கீதம் 71 தேவனே எனக்கு தூரமாய் இராதேயும், என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். இதுவும் ஒரு ஜெபம். தேவன் தூரமாய் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அது ஒரு உணர்வு, அது சத்தியம் அல்ல. இட்ஸ் நாட் அ ஃபேக்ட், இட்ஸ் அ ஃபீலிங். அது ஒரு உணர்வு. ஆனால் என்ன ஜெபம் ஜெபிக்கப்படுகிறது? என் தேவனே. பாருங்கள், எவ்வளவு ஒரு உறவு இருக்கு, ஒரு நெருங்கிய உறவு இருக்கு. என் என்ற வார்த்தையை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுக்கொள்ளுங்க உங்களுடைய பைபிள்ல. வெரி இன்டிமேட், வெரி வெரி இன்டிமேட், வெரி பர்சனல். என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும், விரைவாக செயல்படும் ஆண்டவரே, உம்முடைய உதவி எனக்கு மிக அவசியம். சங்கீதம் 121 நாங்கள் மிகவும் நேசிக்கும் ஒரு சங்கீதம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதெல்லாம் எங்கள் ஜெபங்களை ஊக்குவிக்கும் வசனங்கள். 2 நாளாகமம் 14 ஆசா என்ற ராஜா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் ஒரு அரசன் இருந்தால் அது அந்த நாட்டுக்கு ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். நாங்கள் அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் எழுப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் அரசியல்வாதிகள். ஆசா என்ன ஜெபத்தை ஏறெடுத்தார்? கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவர் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீரங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஒரு மிகவும் மோசமான சூழ்நிலையில் ஆசா அநேக எதிரிகளை முகம் கொடுக்கும் நேரத்தில், தோல்வி வருகிற ஒரு சந்தர்ப்பத்தில் ஆசா ஜெபிக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு ஜெபம்! ஆண்டவருக்கு உதவி செய்கிறது ஒரு லேசான காரியம். ஆண்டவரே, எங்களுக்கு துணை நில்லும். நாங்கள் உம்மை நம்பி வாழ்கிற மக்கள். இந்த மாபெரும் எதிரி ஜனக்கூட்டத்துக்கு விரோதமாக நீர் செயல்பட வேண்டும். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. உம்முடைய மகிமை காக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் ஆசா ஜெபிக்கிறார். அதன்படி ஆண்டவர் அற்புதமாக செயல்பட்டு ஒரு மாபெரும் விடுதலையை ஆண்டவர் கொடுத்தார். தேவ ஜனம் ஜெபிக்கும் ஜனம்.
ஜெபிக்கும் ஜனம். அடுத்த ஸ்லைடில் 2 கேள்விகள். உங்கள் நெருக்கடி என்ன? உங்கள் நெருக்கடி என்ன? இதை நாங்கள் சுருக்கமாக சொல்ல போனால் 3 விதத்தில் எங்களுக்கு நெருக்கடி வரலாம். பண நெருக்கடியா? இந்தியா இலங்கையில் இருக்கும் அநேக விசுவாசியல் ஊழியக்காரருக்கு இருக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி பண நெருக்கடி. 2ஆம் நெருக்கடி வியாதி நெருக்கடியா? எவ்வளவோ பேர் வியாதிப்பட்டிருக்கிறாங்க. 3ஆவது உறவு நெருக்கடியா? உறவுகளில் துண்டித்தல் ஏற்பட்டுள்ளதா? உறவு பிரச்சனைகள் உள்ளதா? அது குடும்பமாக இருக்கலாம், அது சபையாக இருக்கலாம். நெருக்கடி என்று சொன்னால் பொதுவாக இந்த 3 மிகப்பெரிய நெருக்கடிகளை நாங்கள் சந்திக்கின்றோம். எங்கள் நெருக்கடியின் மத்தியில் அது எதுவாக இருந்தாலும் நாங்கள் தயங்காமல் விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு எங்கள் தேவனை நோக்கி ஜெபிப்போம். அவருடைய உதவியை நாடுவோம். அவர் எங்களுக்கு உதவி செய்வார். நாங்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை குறித்து சாட்சி கொடுக்கலாம். இப்ப அடுத்த ஸ்லைடில் எப்பொழுதெல்லாம் நாங்கள் ஜெபிக்க வேண்டும்? நான் இதை குறித்து இன்னும் ஆழமாக சிந்திக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையை நான் சிந்தனை செய்யும் பொழுது, நான் இந்த பட்டியலை எனக்காக ஏற்படுத்தினேன். இதை நீங்களும் உங்களுக்காக பாவிக்கலாம். இதை நாங்கள் உங்களுக்கு ஒரு PDF ஆக அனுப்பி வைப்போம். அதனால் இவற்றை எல்லாம் நீங்கள் எழுதி கொள்ள முடியும் என்று சொல்வது கஷ்டம். ஆனால் நான் சொல்ல நீங்கள் செவி கொடுங்கள். நம்பிக்கை இழந்த நேரத்தில் ஜெபிப்போம். வைத்தியர் வந்து சொல்றார், நோ ஹோப், நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை என்று நாங்கள் அப்படிப்பட்ட நேரங்களில் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். வைத்தியர் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை என்று சொல்ற நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அபாயம் பயம் நிறைந்த நேரத்தில் ஜெபிப்போம். எங்கள் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட நேரங்கள் வந்திருக்கு. அபாய நேரங்கள், திகில் பயம் வரும் நேரங்கள் ஜெபிப்போம். குழப்பமான திசை தெரியாத நேரத்தில் ஜெபிப்போம். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? குழப்பத்தில் இருக்கிறேன். என்ன தீர்மானத்தை எடுக்க வேண்டும்? குழப்பத்தில் இருக்கிறேன். அப்படிப்பட்ட நேரங்களில் நாங்கள் ஜெபிப்போம். 4ஆவதாக தோல்வி அடைந்த நேரத்தில் ஜெபிப்போம். அது பாவ தோல்வியாக இருக்கலாம், ஊழிய தோல்வியாக இருக்கலாம். பாவ தோல்வி என்று சொன்னால் மனம் திரும்ப வேண்டும். ஜெபத்தில் மனம் திரும்பி ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஊழிய தோல்வி என்று சொன்னால் ஜெபத்தின் மூலமாக அந்த தோல்வியின் காரணங்களை கண்டுபிடித்து அதை நாங்கள் சரிப்படுத்த வேண்டும். தோல்வி அடைந்த நேரத்தில் பாவ தோல்வி இல்லாவிட்டால் ஊழிய தோல்வி ஜெபிப்போம். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் ஜெபிப்போம். யாரும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க இல்லை. நாங்கள் எதிர்பார்த்தவர்கள் எல்லாரும் எங்களை கைவிட்டார்கள். யாரைத்தான் நம்புவது என்ற ஒரு மனநிலை ஏற்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட நேரங்களில் இன்னும் அதிக ஊக்கத்தோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அக்கினி சோதனை நேரங்களில் ஜெபிப்போம். அக்கினி ஒரு முக்கிய வார்த்தை. ஃபயரி ட்ரையல்ஸ் ஆங்கிலத்தில். சோதனைகள் சாதாரண சோதனைகளாக இருக்கலாம், நார்மல் ட்ரையல்ஸ். ஆனால் அசாதாரண சோதனைகளும் வரும். அக்கினி சோதனைகள் என்று சொல்வோம். எங்கள் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட நேரங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது. சில நேரம் இந்த அக்கினி சோதனைகள் அநேக மாத காலமாக நீடிக்கலாம், வருஷக்கணக்காக நீடிக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் நாங்கள் ஜெபிப்போம். அக்கினி சோதனை நேரங்களில் ஜெபிப்போம். அடுத்த ஸ்லைடில் வறுமையில் ஜெபிப்போம். வறுமையில் இன்று முழு தினமும் ஒரே ஒரு நேரம்தான் நாங்கள் சாப்பிட்டோம். போதிய அளவு உணவில்லை எங்களுக்கு.
வங்கி அக்கவுண்டில் சைஃபர், ஒண்ணுமே இல்லை. எப்படித்தான் நான் என் வாழ்க்கையை சமாளிக்கலாம், எப்படித்தான் நான் என் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கலாம், படிப்புக்கு தேவையான காசு கூட இல்லையே. வறுமையில் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம், துன்ப நேரங்களில் ஜெபிப்போம், கண்ணீர் சிந்தும் நேரங்கள், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் மிகவும் நேசிக்கும் ஒருவர் வியாதிப்பட்டிருக்கும் நேரத்தில், மரித்து போகும் நேரத்தில் ஜெபிப்போம், ஜெபிப்போம், துன்ப நேரங்களில் ஜெபிப்போம், எதிர்ப்புகளின் மத்தியில் ஜெபிப்போம். ஊழியம் என்று சொன்னால் எதிர்ப்புகள், அது உங்களுக்கு தெரியும். ஊழியக்காரராகிய உங்கள் எல்லாருக்கும் அது தெரியும். ஊழியம் என்று சொன்னால் எல்லாம் ஒரு மிகவும் நல்ல முறையில் நடைபெறும் காரியங்கள் அல்ல. பிசாசு தூண்டி விடுவான் எதிரிகளை. அப்படிப்பட்ட எதிர்ப்புகளின் மத்தியில் நாங்கள் ஜெபிப்போம். சோர்வடைந்த நேரங்களில் ஜெபிப்போம். பிசாசு பாவிக்கும் ஒரு வல்லமையான கருவி நம்மை சோர்வடைய செய்வது, அதைரியப்படுவது. அது ஊழியத்தில் நடைபெறும் ஒரு சர்வ சாதாரண காரியம், அதைரியப்படுவது. அப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நான் ஊழியத்தில் அதைரியப்பட்ட நேரங்கள் அநேகம். ஆனால் அந்த நேரங்களில் எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படத்தின்படி முழங்கால் படியிட்டு எங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் எங்களை சோதித்து பார்க்கும் பொழுது முதலாவதாக ஆண்டவர் சோதித்து பார்ப்பது எங்களுடைய முழங்காலை. நாங்கள் எவ்வளவு ஜெபிக்கிறோம், எவ்வளவு நாங்கள் ஆண்டவரை நம்பி ஜெபிக்கிறோம். இது நாங்கள் எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஒரு ஜெப அழைப்பு. திரும்ப சொல்லட்டா, எழுதி கொள்வீர்களா? என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஜெபத்திற்கான ஒரு அழைப்பு. அந்த விதத்தில் நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை பார்த்தால், ரைட், if you have that perspective, உங்களுடைய மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த பிரச்சனை உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதம். ஏன் ஆசீர்வாதம்? அது என்னை ஜெபிக்க வைக்கின்றது. இதுவரைக்கும் நான் ஜெபிப்பது மிக மிக குறைவு. நான் என்னுடைய சொந்த பிலத்தில் சொந்த ஞானத்தின்படி செயல்படும் ஒருவன். இப்ப ஆண்டவர் என்னை முழங்கால் படி இட வைத்திருக்கிறார். நாங்கள் அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். சோர்வடைந்த நேரங்களில் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். நாங்கள் எல்லாரும் ஈடுபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழியம் அது. அநேகர் சோர்வடைந்த நிலைமையில் இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் தொலைபேசி மூலமாக அவர்களை ஜெபத்தின் மூலமாக ஊக்குவிக்கலாம். அது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழியம். அந்த ஊழியத்தில் நாங்கள் எல்லாரும் ஈடுபட வேண்டும். இன்னும் அதிகமாக ஒருவரை ஜெபத்தின் மூலமாக உற்சாகப்படுத்துவது. இப்ப அடுத்த ஸ்லைடில் தொடர்ந்து தேவ ஜனத்தை நாங்கள் பார்த்தால், 3ஆம் அறிகுறி, தேவனால் வழிநடத்தப்பட்டவர்கள். தேவ ஜனம் யார்? தேவனால் நேசிக்கப்பட்டவர்கள். தேவ ஜனம் யார்? ஜெபிக்கும் மக்கள். 3வது, தேவ ஜனம் யார்? தேவனால் வழிநடத்தப்பட்டவர்கள். இந்த 10ஆம் வசனம், சங்கீதம் 108:10, நாங்க சும்மா வாசித்துட்டு போய்விடுகிறோம். ஆனா ஆழமான கருத்து இருக்கு. அந்த 10ஆம் வசனத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அரணான பட்டணத்திற்கு என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோம் மட்டும் என்னை வழிகாட்டுகிறவன் யார்? அதற்கு பதில், ஒரே ஒரு வழிகாட்டி தான், அது எங்களுடைய தேவன். ஏதோம் என்று சொன்னால் ஒரு பயங்கர எதிரி, வல்லமையுள்ள எதிரி. ஏதோமில் உள்ள அரண் என்று சொன்னால் கோட்டை. ஒரே ஒரு கோட்டையை தான் நாங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் ஏதோமில். அது பெட்ரா என்ற கோட்டை நகரம்.
அதை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்த்தால் இது பெட்ரா என்ற கோட்டை நகரம், ஏதோமில் மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஊடுருவ முடியாத நகரம். சோ தாவீது கேள்வியை கேட்கிறார், இப்படிப்பட்ட ஒரு கோட்டை நகரத்தை நாங்கள் எப்படி கைப்பற்றலாம்? நாங்கள் எப்படி இந்த கோட்டை நகரத்திற்குள் ஊடுருவ முடியும் என்றொரு கேள்வி கேட்கப்படுகிறது. நல்ல கேள்வி. ஆனால் தாவீது பதிலேயே கொடுக்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு வழியை காண்பிப்பார். உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெட்ரா நகரம் இருக்கின்றது. ஊடுருவ முடியாத, மிகவும் பாதுகாக்கப்பட்ட, பிசாசினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோட்டை நகரம் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. அதை எப்படி நாங்கள் கைப்பற்ற முடியும்? அதை எப்படி நாங்கள் வீழ்த்த முடியும்? அதை நாங்கள் எப்படி தரைமட்டமாக்க முடியும் என்று நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு பதில், ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் இதை சாதிக்க வேண்டும். இந்த படம் ஒரு மிகவும் அருமையான படம். ஏனென்றால் இது கிட்டத்தட்ட 3000 வருஷங்களுக்கு முன், கிறிஸ்து வருவதற்கு முன், கிட்டத்தட்ட 2000-3000 வருஷத்துக்கு முன் இருந்த ஒரு மிகவும் பாதுகாக்கப்பட்ட கோட்டை நகரம். இவ்வளவு திறமையாக இந்த நகரம் கட்டப்பட்டுள்ளது. எங்கிருந்து ஞானம் எல்லாம் வந்தது? இந்த அறிவெல்லாம் எங்கிருந்து வந்தது? அந்த காலத்தில் கூட வாழ்ந்த மக்களுக்கு திறமைகள் இருந்தது, சிந்திக்கக்கூடிய திறமைகள் இருந்தது. இப்படிப்பட்ட கோட்டை நகரங்களை கட்டுவதற்கான திறமைகள் மாத்திரமல்ல, வசதிகள் கூட இருந்தது. தாவீது சொல்றார், இந்த கோட்டை நகரத்தை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் ஆண்டவருக்காக. ஆனால் யார் எங்களை வழிநடத்த போகிறார்? யார் வழியை திறக்க போகிறார்? அதற்கு ஒரே ஒரு பதில், எங்களுடைய தேவன், எங்களுடைய தேவன். தேவ ஜனம் யார்? தேவனால் வழிநடத்தப்பட்டவர்கள். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். எதிரிகளின் கோட்டைகளை அழிக்க தேவன் எங்களுக்கு வழிகாட்டுவார். 3 முக்கியமான கோட்டைகளை இன்று நாங்கள் சந்திக்கின்றோம். 3 முக்கிய கோட்டைகள். முதலாம் புல்லட்டில் பார்க்கலாம், பிழையான உபதேச கோட்டைகள் எல்லா இடத்திலேயும் இருக்கு. நான் இந்த வேதாகம கல்லூரியை ஆரம்பிப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் சவுண்ட் டாக்டரின், ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிழையான உபதேசங்கள் காட்டு தீயை போல் பரவிக்கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக எழுந்து நிற்கும் ஒரு குரல் அவசியம். அந்த குரலில் ஒரு குரல் என்னுடைய குரலாக இருக்க வேண்டும் என்ற முறையில் 5 நபர்களோடு நாங்கள் இந்த வேத பாடங்களை ஆரம்பித்தோம். பாருங்கள், இன்று ஆண்டவர் எப்படி விரிவை கொடுத்திருக்கிறார். 58 பேர் இந்த வேத பாடத்தில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, கனடாவில் மாத்திரமல்ல, மலேசியாவில் இருந்து, இந்தோனேஷியாவில் இருந்து, இந்தியாவில் இருந்து, இலங்கையில் இருந்து விசுவாசிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? ஆரோக்கியமுள்ள உபதேசம் எங்களுக்கு அவசியம். பிழையான உபதேச கோட்டைகளை நாங்கள் தரைமட்டமாக்க வேண்டும், ஆரோக்கியமுள்ள உபதேசத்தின் மூலமாக. 2ஆம் மிகப்பெரிய கோட்டை மத கோட்டைகள். அது இஸ்லாமிய மதமாக இருக்கலாம், பௌத்த மதமாக இருக்கலாம், இந்து மதமாக இருக்கலாம். மத கோட்டைகள் எவ்வளவு ஒரு பெரிய சவால் நமக்கு. இந்த மத கோட்டைகளை எப்படி நாங்கள் தரைமட்டமாக்க முடியும்? ஜெபத்தின் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக, ஆரோக்கியமுள்ள உபதேசத்தின் மூலமாக. 3ஆம் மிகப்பெரிய கோட்டை பாவ அடிமைத்தன கோட்டைகள். பாவத்திற்கு அடிமையலாக வாழ்வது. இலங்கையில் தூள் பாவனை எவ்வளவோ அதிகரித்திருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். அது ஒரு கோட்டை, பயங்கர கோட்டை.
பிசாசினால் ஏற்படுத்தப்பட்ட கோட்டை. அது தரைமட்டமாக்கப்பட வேண்டும். அது எப்படி தரைமட்டமாக்கப்படும்? ஜெபத்தின் மூலமாக, தேவ வசனத்தின் மூலமாக, தேவ ஜனம் உற்சாகத்தோடு செயல்படும் பொழுது. சோ இது மூன்றாம் அறிகுறி. தேவனால் வழிநடத்தப்பட்ட மக்கள், தேவ ஜனம். ஆனால் நான்காவதாக தேவ ஜனத்துக்கு வரும் ஒரு பிரச்சனை. தேவனால் கைவிடப்பட்ட மக்கள். தேவனால் கைவிடப்பட்ட மக்கள். இது 11ஆம் வசனத்தில் நாங்கள் காண்கிறோம். எங்கள் சேனைகளோடே புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா. இப்படிப்பட்ட நேரங்கள் தேவ ஜனத்துக்கு வரும். மனக்குழப்பம், சந்தேகங்கள் ஏற்படும் நேரங்கள். தேவன் என்னை கைவிட்டார், தேவன் என்னை மறந்து விட்டார் என்றெல்லாம் நாங்கள் சிந்தனை செய்கிறோம். ஏதோ எங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நாங்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பாவித்திருக்கிறோம். தேவன் என்னை கைவிட்டார், தேவன் என்னை மறந்து விட்டார். மனக்குழப்பம், சந்தேகங்கள். அதற்கு 2 முக்கிய காரணங்களும் இருக்கு. ஏன் என்ற கேள்வியை நாங்கள் கேட்டால் 2 பதில்கள். பாவம், கீழ்ப்படியாமை. பாவத்தில் வாழ்ந்தால், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நடந்தால் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எங்கள் மனதில் வரும். மனக்குழப்பங்கள், சந்தேகங்கள். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும், பாவ அறிக்கை செய்ய வேண்டும், நாங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், தேவனோடு நாங்கள் திரும்பவும் ஒப்புரவாக வேண்டும். அப்பொழுது அந்த சந்தேகங்கள் நீங்கும். தேவன் என் சமீபத்தில் இருக்கிறார் என்ற உணர்வு எனக்கு ஏற்படும். சங்கீதம் 88 சங்கீதக்காரன் இவ்விதமாக கேள்வி கேட்கிறார். கர்த்தாவே, ஏன் என் ஆத்துமாவை தள்ளி விடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலைகளுக்கூடாக பிரயாணிக்கும் பொழுது, ஏன் தான் இந்த சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது என்று நான் கேள்வி கேட்கும் பொழுது நாங்கள் இப்படிப்பட்ட பாஷையை தான் பாவிக்கின்றோம். இப்படிப்பட்ட கேள்விகளை தான் எங்களை அறியாமலே கேட்க ஆரம்பிக்கின்றோம். கர்த்தாவே, ஏன் என் ஆத்துமாவை தள்ளி விடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? உம்முடைய முகம் எப்பொழுதும் என்னை நோக்கி ஒரு பிரகாசமுள்ள முகமாக காணப்பட வேண்டுமே. தேவ தயவை காண்பிக்கும் முகமாக காணப்பட வேண்டுமே. ஏன் உம்முடைய முதுகை எனக்கு காண்பிக்கின்றீர்? சங்கீதம் 88:14. அதனால் தான் அருமையானவர்களே, நாங்கள் சங்கீத புத்தகங்களை மிகவும் நேசிக்கிறோம். ஏன்? அது எங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அனுபவங்களை திட்ட தெளிவாக எடுத்து காண்பிக்கும் சங்கீதங்கள். அதே சங்கீதம் 88 யாரோ ஒருவர் உங்களுடைய மைக்கை மியூட் பண்ண இல்ல, தயவு செய்து உங்களுடைய மைக் மியூட் பண்ணப்பட்டிருக்கான்னு பார்த்து கொள்ளுங்கள். சங்கீதம் 88:15 சங்கீதக்காரன் கூறுகிறார், நான் மனம் கலங்குகிறேன். தேவஜனம் நேர்மையாக பாவிக்கும் வார்த்தைகள். நாங்கள் கேள்வியை கேட்கிறோம் தானே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு. நாங்க பொதுவா கொடுக்கும் பதில் என்ன? நல்லா தானே இருக்கிறேன். நீங்கள் உண்மையாக நல்லா இருந்தால் அந்த பதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில். ஆனால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களுடைய மனநிலைமை ஒரு நல்ல நிலைமையில் இல்லை. நாங்கள் இப்படிப்பட்ட பதில்களை சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நான் மனம் கலங்குகிறேன். ஐயோ, என் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்களும் மனம் கலங்குவீர்கள். அது உண்மை. நாங்கள் இவ்விதமாக நேர்மையாக செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். நேர்மையாக பதில் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனால் கைவிடப்பட்ட மக்கள் என்ற உணர்வு ஏற்படுகிறது தேவ ஜனத்திற்கு 11ஆம் வசனத்தில். அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் இது 5ஆம் குறிப்பு, தேவ ஜனத்தின் சரியான முடிவு. தேவ ஜனம்
சரியான முடிவுகளுக்கு வர வேண்டும். அதில் ஒரு சரியான முடிவு 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டுள்ளது. மனுஷனுடைய உதவி விருதா. மிக சுலபமாக சொல்லப்பட்டுள்ள 3 வார்த்தைகள். மனிதர்களுடைய உதவி விருதா. அது ஒரு சரியான முடிவு. அது சரியான முடிவு. நாங்கள் மனிதனை நம்பி வாழ முடியாது. அதற்கு நான் காரணங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சங்கீதம் 27 இந்த 2 சங்கீதங்களையும் நாங்கள் படித்தோம் எவ்வளவோ 3 வருஷத்துக்கு முன்னால். சங்கீதம் 20 ராஜா யுத்தத்திற்கு செல்வதற்கு முன் ஜனம் அவருக்காக செய்யும் ஜெபம். அருமையான சங்கீதம். சங்கீதம் 21 ராஜா யுத்தத்தில் வெற்றி பெற்று திரும்பவும் நாடுக்கு வரும் சங்கீதம். சோ இந்த 2 சங்கீதங்களும் ஒன்றாக வாசிக்கப்பட வேண்டும். சங்கீதம் 20, சங்கீதம் 21. சங்கீதம் 20 7ஆம் வசனத்தில் இதை வாசிக்கின்றோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட யுத்த உபகரணங்கள் ரதங்கள், குதிரைகள். இன்றைய மொழியில் சொல்ல போனால் அடே அப்பா இவ்வளவு காரியங்களை சொல்லலாம். கப்பல்கள் இருக்கு, விமானங்கள் இருக்கு, அணுகுண்டுகள் இருக்கு, வேகமாக பிரயாணிக்கும் கவச வாகனங்கள் இருக்கு, டேங்க்ஸ் இருக்கு. எவ்வளவோ காரியங்களை நாங்கள் இந்த 7ஆம் வசனத்துல குறிப்பிட முடியும். 21ஆம் நூற்றாண்டில் வாழும் எங்களுக்கு. சோ அந்த காலத்தில் ஒரு இராணுவம் தங்களுக்கு எவ்வளவு ரதங்கள் இருக்கு, எவ்வளவு குதிரைகள் இருக்கு என்று எண்ணிக்கை போட்டு அதை வைத்து மேன்மை பாராட்டுவார்கள். யாரும் எங்களை தாக்க முடியாது. பாருங்கள், எங்களுக்கு இருக்கிற ரதங்கள், எங்களுக்கு இருக்கிற குதிரைகள். ஆனால் தேவ மக்கள் என்ன சொல்றார்கள்? நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். We are not going to boast about the weapons of our warfare. யுத்தத்துக்காக எங்கள் கையில் இருக்கும் ஆயுதங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட மாட்டோம். எங்கள் தேவனை தான் நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். 1 பேதுரு 1:24 மனிதனை குறித்து பேதுரு எழுதும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கூறிய வார்த்தைகளை பாவிக்கிறார். மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. அதுதான் மனிதன். சோ நாங்கள் ஏன் மனிதனை நம்ப முடியாது? மனிதர்களுடைய உதவி விருதா? ஏன் நாங்கள் மனிதனை நம்ப முடியாது? ஒரு சில காரணங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட போகிறேன். ஏனென்றால் இந்த சோதனை எங்கள் எல்லாருக்கும் வரும். மனிதனை நம்பும் சோதனை. ஆண்டவரை நம்புவதை பார்க்கிலும் மனிதர்களை நம்புவது, அரசியல்வாதிகளை நம்புவது. முதலாம் காரணம், மனிதன் எங்களை கைவிடுவான். மிக எளிதில் மனிதன் எங்களை கைவிடுவான். அதனால் மனிதனை நம்ப முடியாது. 2ஆம் காரணம், மனிதன் எங்களை ஏமாற்றுவான். எவ்வளவோ பொருத்தனைகளை கொடுப்பார்கள், இறுதியில் ஒன்றும் சரி வராது. மனிதன் எங்களை ஏமாற்றுவான். அதனால் மனிதனை நம்ப முடியாது. 3வது, மனிதன் நம்பிக்கை துரோகம் செய்வான். நண்பனை போல் நடித்து, அது தாவீதுக்கு நடந்த ஒரு காரியம். நண்பர்கள் அவனை காட்டி கொடுத்தார்கள். மனிதன் நம்பிக்கை துரோகம் செய்வான். முதுகில் வந்து குத்துவான். முதுகில் வந்து குத்துவான். அடுத்த ஸ்லைடில் இன்னும் சில காரணங்கள். மனிதன் பலவீனம் உள்ளவன். கொடுத்த பொருத்தனைகளை அவனால் கை கொள்ள முடியாது. எவ்வளவு திறமையான மனிதன் என்றாலும் அவன் பலவீனம் உள்ளவன் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது.
மனிதன் பலவீனம் உள்ளவன். இன்னும் ஒரு காரணம், மனித அதிகாரம் குறுகிய காலத்திற்கே. அது உங்களுக்கு தெரியும். ஒரு அரசாங்கம் வருது, அரசியல்வாதிகள் பெருமையோடு செயல்படுவார்கள். ஆனால் 2 வருஷத்துக்கு பிறகு அவர்கள் குப்பைக்குள் தூக்கி எறியப்படுவார்கள். சோ மனித அதிகாரம் ஒரு குறுகிய காலத்திற்கே. அதனால் மனிதனை நாங்கள் நம்ப முடியாது. நான் மிகவும் விரும்பும் காரணம் இந்த அடுத்த காரணம். எப்பொழுதும் நான் எனக்கு நானே சொல்லிக் கொள்ளும் வார்த்தைகள், மனிதனுக்கு களிமண் பாதங்கள் உண்டு, மிகவும் எளிதில் நொறுங்கி கீழே விழுவான். சோ நான் ஒவ்வொரு நாளும், உண்மையா சொல்ல போனால் ஒவ்வொரு நாளும் நான் வெளியே நடந்து போகும் பொழுது என்னுடைய பாதங்களை பார்த்து எனக்கே நான் சொல்லிக் கொள்ளும் வார்த்தைகள், உனக்கு களிமண் பாதங்கள் உண்டு, ஒரு நொடியில் நீ நொறுங்கி துண்டு துண்டாக கீழே விழக்கூடியவன். அதனால் பெருமை பாராட்டாதே. களிமண் பாதங்கள் உண்டு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் தாழ்மையில் இயங்குவோம். தாழ்மை உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் கிருபை கொடுப்பார், பெருமை உள்ளவனுக்கு அல்ல. அருமையானவர்களே, இதை நீங்களும் உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு களிமண் பாதங்கள் உண்டு. உங்களோட மனைவி உங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் அதை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அத்தான் உங்களுக்கு களிமண் பாதங்கள் இருக்கு, அதை மறந்து விடாதீங்க. அது ஒரு பெரிய தாழ்மையை உருவாக்கும், பெரிய தாழ்மையை உருவாக்கும். மனித உதவிகளுக்கு எல்லைகள் உண்டு. அங்கே வர வேண்டிய வார்த்தை எல்லைகள். அதை நீங்க திருத்திக் கொள்ள வேண்டும். மனித உதவிகளுக்கு எல்லைகள் உண்டு. மனிதன் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில காரியங்களை செய்ய முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியாது. சோ மனித உதவிகளுக்கு எல்லைகள் உண்டு. மாத்திரமல்ல, மனிதன் விழுவான், மனிதன் வியாதிப்படுவான். நேற்று நான் ஒரு கூட்டத்தை நடத்தும் பொழுது ஒரு நபரை குறித்து நான் விசாரித்தேன். அவர் மிகவும் ஒரு பெரிய பணக்காரர், பெரிய வீட்டை கட்டி வைத்திருந்தார். அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட பதில், ஐயோ உங்களுக்கு தெரியாதா, இந்த வருஷத்தில் அவருக்கு 2 முறை மார்படைப்பு ஏற்பட்டு அவர் மிகவும் வியாதிப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறார். அவர் கட்டிய மாளிகைக்கு என்ன நடக்க போகுது? ஒரு சில வருஷங்களுக்கு முன் ஒரு நபர் எனக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்கப்பட்டார். அவரும் ஒரு செல்வந்தர். எவ்வளவோ வீடுகள், எவ்வளவோ வாகனங்கள், அந்நிய நாடுகளில் கூட அவர் வீடுகளை வாங்கி பெரிய வியாபாரம் செய்து மிக பெரிய செல்வந்தர். ஒரு முறை அவர் விடுமுறைக்காக ஒரு நாட்டுக்கு போக பிரயாணம் எடுக்க ஏர்போர்ட்டை நோக்கி, விமான நிலையத்தை நோக்கி அவர் பிரயாணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டது. வயிற்று வலி ஏற்பட்ட பொழுது அவர் சொன்னார், சாரதியை சொன்னார், என்னை கிட்ட இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு முதல் எடுத்துட்டு போ, இதை நான் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ ஆஸ்பத்திரிக்கு போகும் பொழுது அவர்கள் அந்த கேட் ஸ்கேனை எடுக்கும் பொழுது அவர்கள் கண்டுபிடித்தார்கள், இவருக்கு 4ஆம் கட்ட புற்றுநோய் இருக்கின்றது. இவருக்கு 3 மாதம் தான் உயிர் வாழ முடியும். ஒரு பயங்கர ஒரு இடி விழுந்தது அவருடைய வாழ்க்கையில். நான் அவரோடு 2-3 முறை ஜெபித்தேன். அவருக்கு ஒருவித மத வைராக்கியம் இருந்தது, ஆனால் ஆண்டவரை அறிந்திருக்கவில்லை. அவர் மரித்தார். 3 மாதங்களுக்கு முன்னமே மரித்தார். எல்லா செல்வங்களையும் விட்டு, வாகனங்களையும் விட்டு, எல்லா வீடுகளையும் விட்டு, ஒரு நொடியில் ஒரு வயிற்று வலி வந்து வியாதி கண்டுபிடிக்கப்பட்டு 3 மாதங்கள் முடிவடைவதற்கு முன்னமே அவர் மரித்து விட்டார். சோ மனிதன் விழுவான், வியாதிப்படுவான், அடுத்த குறிப்பு வந்து மனிதன் மரிப்பான், புழுதிக்கு திரும்புவான். சோ இவற்றையெல்லாம் நாங்கள் மறந்துவிடக் கூடாது.
அதனால் தான் தாவீது கூறுகிறார், மனிதனுடைய உதவி விருதா. எங்களுக்கு வரும் ஒரு மிகப்பெரிய சோதனை மனிதனை நம்பி வாழ்வது. ஏன் அது ஒரு பெரிய சோதனை? மனிதனை நாங்கள் எங்கள் கண்ணால் பார்க்க முடியும், தேவனை எங்களுடைய கண்ணால் பார்க்க முடியாது. மிக சுலபமான காரியம் என்ன? கண்ணால் பார்க்கக்கூடிய ஒருவரை நம்புவது. ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு மிக கஷ்டமான பாடம், மனிதனை நம்பாது. அவன் எவ்வளவு திறமசாலியா இருந்தாலும், புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவுதான் அவனுக்கு பணம் இருந்தாலும் அவனை நம்பாது. என்னை நம்பி வாழ். ஆண்டவர் மனிதனை பாவிப்பார் தம்முடைய நோக்கங்களை பூர்த்தி செய்வதற்காக. ஆனால் நாங்கள் மனிதனை நம்பி வாழக்கூடாது. இந்த பாடத்தை ஆண்டவர் எனக்கு திரும்ப 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 கற்றுக் கொடுக்கிறார். மனிதனை நம்பாது, என்னை நம்பு, என்னை நம்பு. இந்த 3 வார்த்தைகளும் சிவப்பு நிறத்தில் உங்களுடைய வேதத்தில் கோடிடப்பட்டிருக்க வேண்டும். மனிதனுடைய உதவி விருதா. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். சங்கீதம் 11 மனிதனை குறித்து இவ்விதமாக சொல்லப்பட்டுள்ளது, மண்ணான மனிதனே. இது என்னை மிகவும் கவர்ந்த 2 வார்த்தைகள். மண்ணான மனுஷனே. ஒவ்வொரு முறையும் நாங்கள் மனிதன் என்று சொல்லும் பொழுது அதோடு மண்ணான மனுஷனே என்ற வார்த்தையும் பாவிக்க வேண்டும். சங்கீதம் 11:18 அதையும் நீங்கள் கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள் சிவப்பு நிற பேனாவினால். மண்ணான மனுஷன் புழுதியிலிருந்து படைக்கப்பட்டால் புழுதிக்கு திரும்ப செல்ல போகிறான். சபிக்கப்படுபவன் யார்? எரேமியா 17 பதில் கொடுக்கப்பட்டுள்ளது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புய பலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதனை நம்பி வாழ்ந்தால் நாங்கள் சபிக்கப்பட்ட மக்கள். கர்த்தரை நம்புவதை பார்க்கிலும் மனிதனை நம்பி வாழும் பொழுது நாங்கள் சபிக்கப்பட்ட மக்கள். எங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. 2 வசனங்களில் இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. ஏசாயா 2:22, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். இதை கடைபிடிப்பது சரியான கஷ்டம். ஏனென்றால் நாங்கள் மனிதர்களோடு ஒவ்வொரு நாளும் உறவு வைக்கிறோம், ஐக்கியம் வைக்கிறோம். இங்கே என்ன சொல்லப்பட்டுள்ளது? நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். விட்டு விடுங்கள், கோடிட்டுக் கொள்ளுங்கள், விட்டு விடுங்கள் என்ற வார்த்தையை. மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள். சங்கீதம் 146 பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரரையும் நம்பாதேயுங்கள். அதை இன்றைய மொழியில் சொல்ல போனால் அரசியல்வாதிகள், பணக்காரர், அவர்களை நம்ப வேண்டாம். அவர்களுக்காக ஜெபிங்க, ஆனால் அவர்களை நம்ப வேண்டாம். சபிக்கப்பட்டவன் யார்? கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை 2 வசனங்களில். மண்ணான மனிதனை நம்பாதே, மண்ணான மனிதனை நம்பாதே. இப்ப அடுத்த ஸ்லைடில் 6வதாக தேவ ஜனத்தை குறித்து நாங்கள் என்ன சொல்ல முடியும்? தேவ மக்களின் மாபெரும் நம்பிக்கை 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். எவ்வளவு அருமையான வார்த்தைகள்! தேவனாலே வெற்றி பெறுவோம், தேவனாலே உயர்த்தப்படுவோம். சங்கீதம் 18 சங்கீதக்காரன் கூறுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எல்லாம் தேவனை நம்பி
செய்யப்படும் சாதனைகள். சங்கீதம் 21 உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார் ராஜா. தேவன் கொடுக்கும் வெற்றிகளில், அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தையின் அர்த்தம் வெற்றிகள். ஞாபகம் இருக்கா? சங்கீதம் 21 ராஜா யுத்தத்திற்கு சென்று வெற்றியை பெற்று தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்புவது. சோ ராஜா தேவனால் கொடுக்கப்பட்ட வெற்றியிலே களி கூறுகிறார். அருமையானவர்களே, தேவன் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார். அவரை நம்பி நாங்கள் வாழ்ந்தால் தாவீதின் சாட்சி எங்களுடைய சாட்சியாக மாறலாம். சங்கீதம் 18 தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போய் அந்த சேனையை என்னால் அழிக்க முடியும். என் தேவனாலே கட்டப்பட்ட மிக உயர்ந்த மதிலை கூட நான் தாண்ட முடியும். அந்த நம்பிக்கை எங்களுடைய நம்பிக்கையாக காணப்பட வேண்டும். அது தேவ மக்களுடைய மாபெரும் நம்பிக்கை. 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இப்ப அடுத்த ஸ்லைடில் சங்கீதம் 108 2 வாரங்களாக படித்தோம். நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய 10 பாடங்கள். இதை 10 நிமிஷத்தில் நான் முடிப்பேன். 10 பாடங்கள் முழு சங்கீதத்தையும் எடுத்து பார்த்தால், முதலாம் பாடம், ஒவ்வொரு தினத்தையும் துதியோடு ஆரம்பிப்போம். முதல் 2 வசனங்கள் ஞாபகம் இருக்கா? தாவீது இசை கருவிகளை திட்டுகிறார். ஏன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறீங்க? விடிந்து போயிற்றே, எழும்புங்க எழும்புங்க எழும்புங்க, நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்கள் தேவனை துதிக்க வேண்டும் என்று மிக அழகாக ஒரு கவிதை உருவில் நாங்கள் ஒவ்வொரு தின காலையிலும் துதியோடு ஆரம்பிக்க வேண்டும். 2ஆம் பாடம், எங்கள் உள்ளம் ஆயத்தமாக்கப்பட்ட இருக்கிற உள்ளமாக காக்கப்பட வேண்டும். அது எங்களுடைய பொறுப்பு. அது முதலாம் வசனம். ஆயத்தமாக்கப்பட்ட உறுதியாயிருக்கிற உள்ளம் எங்களுடைய உள்ளம். அதற்காக நாங்கள் செயல்பட வேண்டும். அதன் காரணம் என்ன? நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். உள்ளத்தில் இருந்து தான் எங்களுடைய வாழ்க்கை செயல்படுகிறது, வாழ்க்கை தீர்மானங்கள் எடுக்கப்படுகிறது. அதனால் நாங்கள் எங்கள் இருதயத்தை, எங்கள் சிந்தனைகளை, எங்கள் சித்தத்தை எவ்வளவாக நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். பிசாசானவன் அதை ஊடுருவி நாங்கள் பிழையான விதத்தில் செயல்படாத படிக்கு எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 2ஆம் பாடம். 3ஆம் பாடம், தேவ கிருபை நமக்கு அத்தியாவசியமானது. 4ஆம் வசனம். அந்த தேவ கிருபையை நாங்கள் 2 விதத்தில் விபரிக்கலாம். ஒன்று, அது தாங்கும் கிருபை. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் தேவ கிருபை எங்களை தாங்கும். 2ஆவதாக, அது பலப்படுத்தும் கிருபை. பலவீனத்தின் மத்தியில் தேவ கிருபை எங்களை பலப்படுத்தும். எங்கள் எல்லாருக்கும் இது எவ்வளவு அவசியம். தேவனுடைய தாங்கும் கிருபை, தேவனுடைய பலப்படுத்தும் கிருபை, அது எங்கள் எல்லாருக்கும் மிக 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 அவசியம். மிக அழகாக இதை நான் சமீபத்தில் தான் இதை நான் கண்டுபிடித்தேன். சங்கீதம் 26:3 பாருங்கள் இந்த வசனத்தை. முதல் பகுதி, உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கின்றது. தயவு செய்து உங்களுடைய வேதத்தில் இந்த வசனத்தை கோடிட்டுக் கொள்ளுங்கள். ஹைலைட்டரை எடுத்து ஹைலைட் பண்ணி கொள்ளுங்கள். எங்கள் கண்களுக்கு முன்பாக எது இருக்க வேண்டும்? பணம் அல்ல, தேவ கிருபை. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கின்றது.
அதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருந்தால் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலையில் நாங்கள் அகப்பட்டு கொண்டாலும் அந்த கிருபை எங்களை தாங்கும். அந்த கிருபையினால் நாங்கள் பலப்படுத்தப்படுவோம். மூன்றாம் மிக முக்கிய பாடம். அதனால் தான் நாங்கள் அந்த பாட்டை பாடுகிறோம். தேவ கிருபை போதுமானது, முற்றிலும் போதுமானது. நான்காவது, அடுத்த ஸ்லைடில் 4ஆம் பாடம். தேவன் தாம் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். அது 4ஆம் வசனம். தேவன் உண்மையுள்ளவர். God is faithful. God is trustworthy. எந்த விஷயத்தை குறித்து? அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார். நாங்கள் வாக்குத்தத்தங்களின்படி வாழும் மக்கள். தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நாங்கள் நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை வந்தாலும் அதற்கேற்ற ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. அதை நீங்கள் கண்டுபிடித்து நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்தி செய்தால் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். 5ஆம் வசனத்தின்படி தேவ மகிமைக்காக எல்லாவற்றையும் செய்வோம். தேவ மகிமைக்காக, என்னுடைய மகிமைக்காக அல்ல, தேவ மகிமைக்காக. துதி, கனம், மகிமை எல்லாம் அவருக்கு மாத்திரமே சொந்தம். அதை மறந்துவிடக் கூடாது. தேவன் எங்களை பாவிக்க சித்தம் வைத்திருந்தால், எங்கள் மூலமாக சில காரியங்கள் சாதனைகளாக செயல்பட்டால், எல்லா துதியும் கனமும் மகிமையும் தேவனுக்கு மாத்திரமே செலுத்தப்பட வேண்டும். We must never rob God of his glory. தேவனுடைய மகிமையை நாங்கள் எப்பொழுதும் எந்த காரணத்திற்காகவும் களவு செய்யக்கூடாது. துக்கமான காரியம், இன்று மனிதனுடைய நாமம் தான் மகிமைப்படுத்தப்படுகிறது. இதை நீங்க கண்டிருக்கிறீங்க. மனிதனுடைய நாமம் தான் மகிமைப்படுத்தப்படுகிறது. அது அவசியம் இல்லை. தேவ மகிமை, தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். 6வது, தேவ விடுதலைக்காக அவரை நோக்கி ஊக்கமாக ஜெபிப்போம். 6ஆம் வசனம். தேவ ஜனம் ஜெபிக்கும் மக்கள் என்று படித்தோம். எந்த விடுதலை உங்களுக்கு அவசியம் என்று? பாவத்திலிருந்து விடுதலையா? வறுமையிலிருந்து விடுதலையா? வியாதியிலிருந்து விடுதலையா? ஊழிய பிரச்சனைகளிலிருந்து விடுதலையா? அவரை நோக்கி ஊக்கமாக ஜெபிப்போம். அவர் செயல்படுவார். அவர் விடுதலையை கொடுப்பார். அப்பொழுது தான் எல்லா துதிக்கணம் மகிமை அவருக்கு செல்லும். நாங்க மனிதனை நம்பி ஏதாவது ஒரு காரியத்தை சாதித்தால் அப்ப மனிதனுக்கு தான் அந்த மகிமை போகும். அது எங்களுக்கு வேண்டாம். அது மிகவும் பயங்கரமான ஒரு காரியம். 7ஆம் பாடம். தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இல்லத்தில் நாம் களி கூறுவோம், செழிப்படைவோம், கனி கொடுப்போம். 8ஆம் வசனத்தில் 5 இடங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவ மக்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட 5 நிலங்கள், 5 இடங்கள். அதை நாங்கள் மிக விபரமாக போன வாரத்தில் படித்தோம். PDF-இல் அந்த குறிப்புகள் எல்லாம் உள்ளடங்கும். அதை நீங்கள் திரும்ப வாசித்து பார்க்கலாம். ஆனால் இன்று வாழும் எங்களுக்கு தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இல்லத்தில், அது சின்ன குடிசையாக இருக்கலாம், நாம் களி கூறுவோம், சந்தோஷம் அடைவோம், செழிப்படைவோம், கனி கொடுப்போம். அது தேவனுடைய சித்தம், அது தேவனுடைய நோக்கம். 8வது, தேவனால் வழி நடத்தப்பட வேண்டும். பெட்ரா என்ற ஊடுருவ முடியாத அந்த கோட்டைக்குள் எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரே ஒருவர் எங்கள் தேவன். நாங்கள் தேவனால் வழிநடத்தப்பட வேண்டும். எல்லா விஷயங்களிலும் அவரால் வழிநடத்தப்பட வேண்டும்.
சங்கீதம் 23 இவ்விதமாக வாசிக்கின்றோம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, எவ்வளவு அருமையான சத்தியம் அது! எங்கள் ஆத்துமாவை தேற்றும் தேவன் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். கடைசி பகுதி, ஆண்டவர் எப்பொழுதும் எங்களை நீதியின் பாதைகளில் வழி நடத்துவார். இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால் பரிசுத்தத்தின் பாதைகளில் எங்களை நடத்துவார். தீய பாதைகளில் ஒருபோதும் அவர் எங்களை வழிநடத்த மாட்டார். அடுத்த ஸ்லைட். சங்கீதம் 25 வழிநடத்தல் சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான சங்கீதம். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ஆண்டவரால் வழிநடத்தப்பட வேண்டும் என்றால் எங்களிடத்தில் தாழ்மை காணப்பட வேண்டும், சாந்த குணம் காணப்பட வேண்டும். அப்பொழுது தான் ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார். சங்கீதம் 27 ஒரு ஜெபம், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். உமது வழியை எனக்கு போதித்தருளும். எந்த பாதையில் நான் நடக்க வேண்டும் என்பதை குறித்து திட்ட தெளிவாக எனக்கு காண்பித்தருளும். ஒரு செவ்வையான நேர்மையான பாதையில் என்னை நடத்தும். 9வது பாடம், நமக்கு விரோதமாக செயல்படும் 3 வல்லமையான எதிரிகளை தேவ வல்லமையினால் தோற்கடிக்க முடியும். 9ஆம் வசனத்தில் 3 எதிரிகள் தேவ ஜனத்திற்கு: மோவாப், ஏதோம், பெலிஸ்தியா. 3 வல்லமையுள்ள எதிரிகள். ஆனால் இந்த எதிரிகளை எல்லாம் தேவ வல்லமையினால் தோற்கடித்தார்கள் தேவ ஜனம். அதே போல் எங்களுக்கு விரோதமாக செயல்படும் 3 வல்லமையான எதிரிகள் உண்டு இன்று: பிசாசு, உலகம், எங்கள் பாவ சுபாவம். இந்த 3ஐயும் ஒன்றாக போட்டால் எங்களுக்கு சான்ஸே இல்லை. நாங்கள் வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு எந்த சந்தர்ப்பமுமே இல்லை. இந்த 3ஐயும் ஒன்று போட்டால் இந்த 3ம் அநேக முறை ஒன்றாகத்தான் செயல்படும்: பிசாசு, உலகம், எங்கள் பாவ சுபாவம். ஆனால் தேவ வல்லமையினால் நாங்கள் இந்த எதிரிகளை மேற்கொள்ளலாம். பிசாசு தோற்கடிக்கப்பட்ட எதிரி. பாவ சுபாவம் சிலுவையில் ஆணியடிக்கப்பட்டுள்ளது. உலகத்திற்கு நான் மரித்தேன் என்று பவுல் கூறுகிறார். சோ நாங்கள் இந்த 3 எதிரிகளையும் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க வேண்டும். இந்த எதிரிகளுக்கு அடிமைகளாக கூடாது. அது 9ஆம் பாடம். 10ஆம் பாடம், மனிதனை நம்பாவிட்டாலும் அவனை ரட்சிப்புக்குள் கொண்டு வர முயற்சி எடுக்க வேண்டும். அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இன்று நான் 2 சபைகளில் கொடுத்த செய்தி, எப்படி நாங்கள் நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்கலாம். 10 நற்செய்தி கட்டளைகள் என்ற தலைப்பின் கீழ் நான் 2 சபைகளில் ஆங்கிலத்தில் பிரசங்கம் செய்தேன். இது எங்களுக்கு அவசியமான ஒரு செய்தி. மனிதனை நம்பாவிட்டாலும் அவனை நாங்கள் ரட்சிப்புக்குள் வழி நடத்த வேண்டும். அதை எப்படி நாங்கள் சாதிக்கலாம்? ஜெபத்தின் மூலமாக, சுவிசேஷ அறிக்கை மூலமாக. மனிதர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்கள் ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும், சுவிசேஷத்தை பயமில்லாமல் அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது மண்ணான மனிதன் ரட்சிக்கப்படுவான். மண்ணான மனிதன் ரட்சிக்கப்படுவான். இன்னும் ஒரு ஸ்லைட் இருக்கோ தெரியாது. ஓகே. சோ மனிதன் ரட்சிக்கப்பட்டான் என்பதை எப்படி நாங்கள் உறுதி செய்ய முடியும்? இந்த வசனம் நன்றாக தெரிந்த வசனம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த ஒரு வசனத்தை வைத்து ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்று நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். சோ யாரோ ஒருவர் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வதை நாங்கள் நம்ப முடியாது. சில போதகர்கள் ஒருவரை பார்த்து இவன் ரட்சிக்கப்பட்டான் என்று சொல்றார்கள்.
அதையும் நம்ப முடியாது. இதுதான் டெஸ்ட், இதுதான் சோதனை. 2 கொரிந்தியர் 5:17. உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த நபர் ஒரு புதிய சிருஷ்டி. பழைய பாவங்கள், பழக்க வழக்கங்கள், பெருமதிகள் எல்லாம் அவர் வாழ்க்கையை விட்டு விலகும், ஒளிந்து போகும். எல்லாம் புதிதாகும். புதிய பெருமதிகள், புதிய வார்த்தைகள், புதிய இலக்குகள், அது ஒருவருடைய வாழ்க்கையில் உண்டா என்பதை நாங்கள் கண்டு அதன் அடிப்படையில் அவர் ரட்சிக்கப்பட்டார் என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். அருமையானவர்களே, இதுதான் சங்கீதம் 108 2ஆக பிரித்து 2 பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஸோ நான் நினைக்கிறேன் அதுதான் கடைசி ஸ்லைட். கிருஷாந்தன், இஸ் தேர் எனி அதர் ஸ்லைட்? I don't think so. No, Pastor. Okay. ஸோ நான் ஜெபிப்பதற்கு முன் ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்தியா இலங்கை விசுவாசிகளுக்கு ஒரு நேரமாற்றம் ஏற்படும் மார்க் சுவிசேஷ வேதாகம கல்லூரி நேரத்தில். பொதுவாக நீங்கள் திங்கட்கிழமை சாயந்தரம் 6:30 மணிக்கு எங்களோடு கலந்து கொள்வீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு ஒரு நேரமாற்றம் ஏற்படுது. ஸோ 6:30 மணி அல்ல, பின்னேரம் 7:30 மணி. ஸோ தயவு செய்து அதை குறித்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தியையும் அனுப்பி வைப்போம். லிங்கில் மாற்றம் இல்லை, அதே லிங்க் தான், ஆனால் நேரத்தில் ஒரு மாற்றம் இருக்கு. இந்தியா இலங்கை விசுவாசிகளுக்கு மாத்திரம் திங்கட்கிழமை சாயந்தரம் 7:30 மணிக்கு நாங்கள் மார்க் 15 பிலாத்துவை குறித்து எவ்வளவோ காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். பிலாத்துவை குறித்து. ஸோ தவறவிட வேண்டாம். நீங்கள் இதுவரைக்கும் கற்றுக்கொள்ளாத எவ்வளவோ பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறீர்கள். கலந்து கொள்ளுங்கள். மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்கள். மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்கள். 1 மணி தியாலம் வேதத்தை கவன சிதறல் இல்லாமல் கற்றுக்கொள்ள மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்கள். வேத அறிவு அதிகரிக்க அதிகரிக்க அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையும் மாற்றமடைய முடியும், நன்மைக்காக. ஸோ ஜெபித்து அதற்கு பிறகு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேள்விகளையும் கேட்கலாம். கெனேடிய விசுவாசிகளுக்கு நேரமாற்றம் இல்லை. திங்கட்கிழமை காலையில் 9 மணி. ஸோ உங்களுக்கு நேரமாற்றம் இல்லை. ஜெபிப்போம். நீர் கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று எங்களோடு கலந்து கொண்ட 60 குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகர் கஷ்டத்தின் மத்தியில், பிரச்சனைகளின் மத்தியில் ஆண்டவரே, சிலருக்கு கவரேஜ் பிரச்சனைகள் உண்டு, டெலிஃபோன் பிரச்சனைகள் உண்டு. அவற்றையெல்லாம் மேற்கொண்டு எங்களோடு கலந்து கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இன்று நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த அநேக பாடங்கள் மூலமாக எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உறுதியை தாரும். தேவ ஜனமாக இயங்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். மனிதனை நம்பாமல், மனிதனுக்கு களிமண் பாதங்கள் உண்டு, மனிதன் மண்ணான மனிதன் என்பதை மறந்து விடாமல் செயல்பட எங்கள் எல்லாருக்கும் உம்முடைய ஞானம், கிருபை அவசியம். இன்று கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி, அவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது இந்த பயங்கர கோட்டைகள் இருந்தால் நீர் அதை தரை மட்டமாக்கும். உம்முடைய வல்லமையினால் அதை தரை மட்டமாக்கும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பெற்றா கோட்டையை அடையாளம் கண்டு கொண்டு ஜெபத்தின் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக நாங்கள் அதை நிர்மூலமாக்க எங்களுக்கு கிருபை தாரும், அதிகாரம் தாரும். இந்த ஜெபத்தை மிக தாழ்மையோடு எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமென், ஆமென்.